வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மேற்கு ஆசிய மோதல் விலைவாசி ஏற்றம். மேற்கு ஆசிய மோதல்களால் விலைவாசி ஏற்றம் கண்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட B40 பிரிவினரின் சுமையை குறைக்க உதவிகள் வழங்கப்பட்டது. மேற்கு ஆசிய மோதல்களால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட B40 பிரிவினருக்கு உதவ சிலர் முன் வந்தனர். பேரா இந்திய முஸ்லிம் சங்கமும் தனியார் நிறுவனமான ஆர்ய ஃப்ரோஷன் நிறுவனமும் இணைந்து 350 ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு பொருட்கள், காய்கறிகள் மற்றும் உறைந்த உணவுப் பொருட்களை வழங்கினர். இந்த நிறுவனத்தின் உதவியோடு நூடுல்ஸ், முட்டை மற்றும் மீன் சப்ளையர்களிடமிருந்து தலா 150 ரிங்கிட் மதிப்புள்ள ஸ்பான்சர்ஷிப்பையும் பெற்றனர். நாங்கள் அனைவருடனும், குறிப்பாக B40 பிரிவோடு இப்போதைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உணவை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. என் பேர் முகமது ஆரிஃப் பின் அலியா. நான் பேரா இந்திய முஸ்லிம் சங்கம் தலைவர். இந்த ஆரிஃப் ஃப்ரோசனுக்கு பங்காராவாக இருக்கிறேன், அதாவது சிஇஓவாக இருக்கிறேன். இந்த நோக்கம் என்னென்னு சொன்னாக்கா, இன்றைக்கு எல்லாத்துக்கும் இந்த உணவு பொட்டணம் கொடுக்கணும்னு ஆசை. அதே நேரத்தில் என்னென்னு சொன்னாக்கா, இதில் இந்தியர் இருக்காங்க, சீனங்க இருக்காங்க, நாயக்கரங்க இருக்காங்க, சீக்கர்கள் இருக்கிறாங்க. அதாவது இது இன்றைக்குள்ள நிகழ்ச்சி என்னென்னு சொன்னாக்கா, இந்த பந்துவான் கொடுக்குறதுல நம்ம இதுதான் ஒரு முக்கியமான இந்த யூனிட்டி, அது ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இது அந்த அந்த ஒற்றுமையிலேருந்து அந்த கேட்டகரி இது வந்துடுது. ஸோ இதில் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம இந்த ஒவ்வொரு வருஷமும் அது கொடுக்குறதுனால இந்த வருஷம் அதிகமானது. எப்போதும் நம்ம 100 பேருக்கு தான் கொடுப்போம். இந்த வருஷம் 300 பேருக்கு நான் டார்கெட் பண்ணால் 327 பேர் வந்துட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறவங்கலாம் பொறுமை காத்து இது இருந்து நின்று ஜாமான் வாங்கிட்டு போனாக்கா சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இதில் என்ன மட்டம்னு சொன்னாக்கா, இதில் பராங் பாசான்னு சொன்னாக்கா இதில் மீன், கோழி, அப்புறம் சைவரு, அப்புறம் வீட்டுக்குள்ளே செலவு ஜாமானுங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு. அதே நேரத்தில் என்னென்னு சொன்னாக்கா, நம்மளோட கூட ஆதரவோடு இருக்கிறவங்க ஒரு சாப்பாத்தான் நம்ம செக்ரட்டரி செல்வ கணேசன் வந்திருக்கிறாங்க, மகளிர் வந்திருக்கிறாங்க, அப்புறம் அதோட நம்ம பேராக் இந்திய முஸ்லீம் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்லாம் வந்திருக்கிறாங்க, துணைத் தலைவர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம மற்ற இயக்கங்கள்லாம் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. மற்றும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தவங்கலாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.